நான் தான் பன்னி மேன், இந்த உலகத்தை ஆபத்துகள்ல இருந்து காப்பாத்துறவன். நானும் தான். நீ யாரு புது சூப்பர் ஹீரோ? நீ பன்னி மேன்னா நான் ஹனி மேன். இங்க பாரு ஹனி, என்கிட்ட பிரச்சனை வச்சுக்காத நீ. யாருக்கு பவர் அதிகம்னு இன்னைக்கு பாத்துடலாமா? யா ஹையா ஹை அஹ், அஹ். எப்படி இருக்கு இந்த பச்சைக்கிளியோட பக்காவான பஞ்சு? பப்பட் பப்பட். பன்னி மேன் அவன் தான் உண்மையான எதிரி. விடாத புடி அவன. ஓடு, அவனை விட்டுறாத. எப்பா இப்பதான் கட்கர் மேடம் வெளியே போனாங்க, அதுக்குள்ள ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டீங்களேப்பா. விட மாட்டேன். எப்பா வேண்டாம் வேண்டாம், நான் பாவப்பா. நில்லுங்க நில்லுங்கப்பா. நில்லை, எங்க ஓடலான்னு பாக்குறேன். இது கிட்டியோட குரலாச்சே. கிட்டி ஏன் அழுதுட்டு இருக்க? நம்ம கிட்டிய காப்பாத்தியாகணும். வா சிறுசே. கால் தடுக்கி கீழே போய் விழுகிற. இந்த சின்ன விஷயத்துக்கு நீ ஏன் அழுகிற? கை தட்டுங்க. சரி, அடுத்த கவிதை. கிச்சன்ல போய் டப்பாவை திறந்து பார்த்தேன், அது காலி. ரோட்ல 4 பசங்க ஒன்னா சேர்ந்து விளையாடுவாங்க, கோலி. கை தட்டுங்க. அதான் அவளுக்கு கவிதை பிடிக்கலன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் சொல்லி அழ வைக்கிறீங்க? ஆமா, இவளுக்கு தான் கவிதை பிடிக்கல. ஜோக்காது சொல்லுங்க. அடடா, என் கவிதையால இவ ஒண்ணு அழலப்பா. இவ அழுகிறதால தான் நான் கவிதையே சொல்லுறேன். கை தட்டுங்கன்னு சொல்லவே இல்லையே. இது கவிதை இல்ல கண்ணா, என்னோட நிலைமைய சொல்லுறேன். கிட்டி ஏமா அழுதுகிட்டு இருக்க? என் ஆளுக்கு ரொம்ப வயிற்று வலிக்குது. டாலுக்கு வயித்து வலியா? ஆமா, காலையில இருந்து இவ எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா. அப்ப வயிறு வலிக்குதுன்னு செய்யும். டாக்டர் கிட்ட போய் நீ காட்டலாம்ல. சூப்பரே சூப்பரே சூப்பரே. பொம்மைக்குன்னு தனியா டாக்டர் இருக்க மாட்டாங்கடா டாங்கி. இருக்காங்க. மாத்தூர் சார் என்கிட்ட சொன்னாரு, என்னோட டாலுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டேன்னு சொன்னாரு. அனே, அவரோட பொண்ணு அவரை டால்னு கூப்பிடுவாரியா? என் டாலு எனக்கு குழந்தை மாதிரி தான். பள்ளம் தோண்டுனா உண்டாகும் குழி. இப்ப இந்த பொம்மைக்கு என்னதான் வழி? கையை தட்டுங்க. டாக்டர் கிட்ட கட்டினா சரியாயிடும். கிட்டி, உன்னோட டால நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். ஹனி, யூ ஆர் சோ ஸ்வீட். நானும் ஸ்வீட் தான், நானும் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவேன். பப்பட், ஜோர்தார், நீங்க 2 பேரும் ஸ்வீட் இல்லையா? ஸ்வீட் தான்ப்பா. அப்ப வாங்க ஹாஸ்பிடல் போலாம். சரி போலாம். என் டால நடக்க வச்சு கூட்டிட்டு போகாதீங்க, ஸ்ட்ரெச்சர்ல வச்சு கூட்டிட்டு போங்க. ஓகே. ம். அதோ ஸ்ட்ரக்சர் அங்க இருக்கு, வாங்க. ஏய் ஹனி, என்ன? ஸ்ட்ரெச்சரை போடுங்கப்பா. சிறுசே, மேல போலாம் வாங்க ஐயா. சீக்கிரம் போலாம் வாங்க. டால் காணாம போச்சு, கிட்டி நம்மள கொன்னுடுவா.
இப்பதான் க்ளீன் பண்ண அதுக்குள்ளேயும் அழுக்காக்கிட்டு போயிட்டீங்களா? கீழே போலாயா? நீ போமா, நீங்க போங்க. நீ போடா. இல்ல நீங்க போங்க. சரி வாட சொல்ல சேர்ந்து போலாம். சரி. அடடா. தலை உடஞ்சு போச்சு, அதுல டவுட்டா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. எங்கப்பா அந்த பொம்மை? ஆனோ அதோ அங்கப்பா. இன்னைக்கு ரொம்ப வேர்க்குதே. புடிங்கப்பா கேட்சு. செப்டிக் இன்ஜெக்ஷன் உங்களுக்கு போட்டே ஆகணும். ஆமா, உங்களுக்கு எப்படி இது அட மாதிரி? எங்களை விடுங்க சார், பொம்மைக்கு என்னாச்சுன்னு பாருங்க. ஆ, பொம்மைக்கு வைத்தியமா? ஆமா, கிட்டியோட டால் சாப்பிடவே மாட்டேங்குது. பொம்மைங்கெல்லாம் சாப்பிடாது கிட்டே. யோ, நான் கிட்டி இல்லையா? கிட்டா சாரி பன்னி, நான் ஒரு ஆண் பூனை. அப்ப அந்த கிட்டே யாரு? என் பேரு தான் கிட்டி. இங்க பாரு கிட்டே, பொம்மைலாம் சாப்பாடு சாப்பிடாது. ஐ நோ, மிஸ் காட்கர் எனக்கு புரிய வச்சாங்க, அதனால நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இந்த பூனைய ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்றீங்க மிஸ் காட்கர். இந்த கிண்டல் பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். நான் ஒரு ஆம்பளை, என் பேரு தான் கண்ணா. கை தட்டுங்க. இதுல கை தட்டுறதுக்கு என்ன இருக்கு? இந்த உலகத்துல ஏகப்பட்ட கண்ணாய் இருக்காங்கல்ல. இல்ல இல்ல, அது என்னோட பழக்கங்க. அது ஒரு வியாதி. இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாமே சரியாயிடும். நீங்க என்ன மயக்க பாக்குறீங்க? இனிமையா பேசி டாக்டர் எனக்கு வேணவே வேணாம் ஊசி. கை தட்டுங்க. சரியாயிடும். சரி, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்க எல்லாம் டாலோட ட்ரீட்மெண்ட்டுக்கு தானே வந்தீங்க? உங்க எல்லாருக்கும் எப்படி அடிபட்டுச்சு? அதுவா கிட்டி, அது ஒரு பெரிய கதை.